ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜயும் காவேரியும் ஷாக் ஆகிட்டு பார்க்க, என்னம்மா ஷாக் ஆகிட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, இன்ப அதிர்ச்சியோ, உங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் வராங்க பூ முடிக்கன்னு சொல்ல, எங்கள் வீட்டில் எப்போ இதெல்லாம் முடிவெடுத்தீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, நேற்று தான் பக்கி இங்கேருந்து வந்த காணாத கண்ட மாதிரி இப்படி பார்க்குறீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒரே நாளில் பாஸ்தா அள்ளி குடிக்கிறீங்க, இல்லாட்டினா எனக்கு என்னன்னு போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். எங்கள் வீட்டில் யாருமே என்கிட்ட சொல்லலையே, உங்கள் வீட்டுக்கே நேற்று நைட்டு தான் நான் சொன்னேன், அப்புறம் எப்படி உன்ட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் தலையில் தட்டி, 2 பேரும் போய் சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலான்னு போகிற நேரத்தில் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தா வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சே. காவேரி கம்முன்னு இருமா, நானே நிற்க முடியாமல் நிற்கிறேன், தம் கட்டிட்டு 4 கிலோ சோத்தை உள்ள தள்ளிட்டு நிற்கிறேன், நீ ஏமா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அங்கே ஒரு பக்கம் காவேரியோட அம்மா மாலை என் கையால் கட்டுவேன்னு சொல்லி கட்டிட்டு இருக்க, இடுப்பொலிக்கு எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, தேவையா அவங்களுக்கு, அதெல்லாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்களான்னு சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு நான் செய்கிற மாதிரி வருமானு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுக்க உடனே பொசசிவில் பொங்குறாங்க நம்ம கங்கா. என்ன பண்ணுறது, அதாவது அவங்க சூழ்நிலையும் எடுத்து பார்த்துக்கணும், ஏன்னா காவேரிக்கு செய்யறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, தனக்கு செய்ய யாரும் இல்லையேங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதுவும் இந்த டைமில் வரக்கூடிய எண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அந்த பொண்ணோட வாழ்க்கையில் பல டிப்ரெஷன்ஸ் வரும், இதனாலே ஹைப்பர் டென்ஷன் வேறு ஆவாங்க, இதெல்லாம் தேவையா கொண்டு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் சரி சீக்கிரமாக நல்ல புடவை கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விழுந்து விழுந்து கவனிக்கிறது நம்ம விஜய். அடேங்கப்பா, மாமியார் வீட்டை இந்த அளவுக்கு தாங்குறாரே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நிமினும் யமுனாவும் வர அவங்களையும் கொண்டு போய் கவனிக்க, அதுக்கப்புறம் 3 தேவிகள் ஒன்றாக சந்திக்கும் சங்கமம் அப்படின்றாங்க. என்னடா அது, இதனால் நீங்கள் வந்து மகா சங்கமம்லாம் நினச்சிடக்கூடாது. இவங்க 3 பேர் மேலே நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க, மாற்றி செல்ஃபி எடுத்தது போதுமா, கிளம்பி வாங்கம்மான்னு சொல்ல கிளம்பி கீழே வரும்போதே மஞ்சள் கலர் புடவை எதுக்குடான்னு சொல்லி அப்பயே யோசிச்சோம். இதை வச்சு ஒரு பாட்டே போட்டாங்க. விஜய் பாட்டு போடலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு விட்டாங்க பாருங்க. மஞ்சள் மேகம் நடந்து வருதுன்னு சொல்லிட்டு, ஐயோ இதெல்லாம் கேட்க முடியல, ஆனாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.